ஃப்ரீ பஸ் விட்டதுல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஃப்ரீ பஸ் விட்டனால ஷேர் ஆட்டோ, கால் டாக்ஸி எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இலவசம் சொல்லி சிஎம் செஞ்ச வேலை பெண்கள்லாம் இன்னைக்கு படிக்கட்டுல நின்னுட்டு போறாங்க. ஃப்ரீ பஸ் விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப அடி மாதிரி சம்பளம் எதுவும் எடுக்க முடியல. 1000 ரூபாய் எடுத்த இடத்துல இப்ப 400 ரூபாய் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வண்டியில கரெக்டா எங்க வண்டியில 13 பேர் ஏறலாம், 7 பேர் 5 பேர் கூட ஏத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு நின்னுகிட்டே இருக்காங்க. ஷேர் ஆட்டோல ஏறி உட்காந்துருப்பாங்க ஒரு 30 பேர். ஃப்ரீ பஸ் வரும்போது இறங்கி ஓடிடுறாங்க. ஸ்டாப்புக்கு 20-30 பேர் நிக்கிறாங்க. நின்னுட்டு பஸ் வருதான்னு பார்த்துட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆள் ஏறாங்க. முன்னால சேரட்டை வந்து நின்னாலே ஆள் ஏறுவாங்க. உள்ள 7 பேர் உட்கார்ந்தாலும் வண்டி ஃபுல்லான மாதிரி ஆளே ஏற மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து எங்க வாழ்வாதாரமே நசுங்கிட்டு தான் இருக்கு. மாசம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கிடைக்கும் சார். பத்தாது சார். ஏதோ வரவு செலவு கரெக்டா இருக்கும். ஓசி பஸ்ன்னு சொல்லி பேசுனதுல இருந்து டிரைவர் வந்து என்ன பண்றாங்க, ஐயோ இவங்களை ஏத்தனா காசு கிடைக்க மாட்டேங்குது, படி காசு வரலன்னு சொல்றதுனால இவங்க நிப்பாட்டாமையே போயிடுறாங்க. சொல்ற ஸ்டாப் ஒண்ணு, இறக்க ஸ்டாப் ஒண்ணு. ஏமா ஏறான்னு கேக்குறாங்க. அப்ப காசு கொடுக்கும் போது எங்க நிறுத்துவாங்க? இப்ப ஒரு நூல்ல வந்து கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. காசை வாங்கிக்கோங்க, எங்களை ஸ்டாப்ல ஏத்திட்டு போங்க, ஸ்டாப்ல இறக்கி விடுங்க. மக்களோட எல்லாத்தோட கருத்தும் ஃப்ரீ வேணாம். ஃப்ரீ பஸ்ஸை கொஞ்சம் ஒழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் டிரைவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். பாட்டு கூட தலைவர் படிக்காதவன் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளினா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் சார்.